ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டான வடை ரெசிபி. இந்த வடைக்கு வந்துட்டு உளுந்து மாவு அதில் எதுவுமே தேவையில்லை. உங்கள்கிட்ட ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு கப் ரவையும் இருந்தால் போதும். இந்த இன்ஸ்டன்ட் வடை நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்துட்டு உளுந்து வடை மாதிரியே இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு வடை தான் இது. இந்த சூப்பரான வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஈஸியான இன்ஸ்டன்ட் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ரொம்ப கம்மியாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இந்த எண்ணெயில். இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன் நான். இந்த தண்ணி கூடவே நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கேரட் துருவத்தில் போட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த இதை சேர்த்திடலாம் உருளைக்கிழங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் நம்ம வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்த போகிறோம். அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம உருளைக்கிழங்கு துருவி தான் போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரமே வெந்துடும். இது வேகிறதுக்கு டைமே எடுக்காது. பாருங்கள், முக்கால்வாசி குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீதி ரவையை குக் பண்ணும்போது இதுவும் சேர்ந்து குக் ஆயிரும். 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். இப்போ இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு மோர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் திக்கான மோர். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மோர் வந்துட்டு புளிச்செல்லாம் இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான மோர். இப்போ நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம உப்புமாக்கு போடுற அந்த ரவை தான் இது. இந்த ரவையை வந்துட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்படி கட்டி இல்லாமல் இந்த ரவை வந்துட்டு இதில் மிக்ஸ் ஆகணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மோர் வந்து கண்டிப்பாக சேர்த்தணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. உங்கள்கிட்ட மோர் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். மோருக்கு பதிலாக மோர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் இந்த வடையில். அதுக்காக தான் நம்ம வந்து மோர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்துட்டு ஒரு டவ் மாதிரி சேர்ந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு கைவிடாமல் நீங்கள் வந்துட்டு கிளறிக்கோங்க, இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும் ரவை. இப்போ பாருங்கள், நல்லா இப்போது நம்ம கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு நம்மளோட ரவையும் உருளைக்கிழங்கும். இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணி இப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஆற விட போகிறோம். இப்போ 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இங்கே பெப்பர் வந்து இந்த மாதிரி பவுடராக போடலாம், இல்லைன்னா நீங்கள் பெப்பராகவே உடச்சி போடலாம். கொஞ்சம் 1-2. நான் இன்றைக்கி பவுடராக ஆட் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் வெங்காயம். இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா கிறிஸ்ப்னஸ்க்காக நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி மாவு. நம்ம ஆல்ரெடி இதில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், கண்டிப்பாக அதுவே கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரா கிறிஸ்ப்னஸ்க்காக அரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும் சேர்த்தி. இப்போது கையில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் வடை போட போகிறீங்களோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டி இந்த மாதிரி கையில் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நம்ம உளுந்து வடைக்கு ஓட்டை போடுற மாதிரி இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக உளுந்து வடை மாதிரியே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரியே எல்லா வடையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாம் அந்த ரவை உருளைக்கிழங்கு கலவையை வந்துட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சாச்சு. நீங்கள் இந்த மாதிரி தட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் எப்போ பொரிக்கணுமோ அப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம். அப்படி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ வடைச்சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வடையை வந்துட்டு ஒன்று எடுத்து இதில் போட்டுக்கலாம். வடையை போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும், அப்புறமேட்டு நம்ம டர்ன் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் வந்துட்டு லைட்டாக டர்ன் பண்ணி விடுங்க.
2 சைடும் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் வடை சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், வடை வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு எடுத்துடலாம் அந்த வடையை. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இது பார்க்குறதுக்கு வந்துட்டு உளுந்து வடை மாதிரியே தானே இருக்குது. கிட்டத்தட்ட டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த வடையை வந்துட்டு பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம். பாருங்கள், பார்க்கவும் ஷேப் ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இப்போ இந்த வடையை நம்ம உடச்சி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நம்ம மெதுவடை மாதிரியே தான் சூப்பர் கிறிஸ்பியாக மேலே இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. நம்மளுடைய இன்ஸ்டன்ட் வடை இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி சட்னியோட நீங்கள் வந்து பரிமாறுங்க. கோகனட் சட்னியோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.